அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கான கிரக நிலையில் குரு பகவான் மாற்றத்தை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்குமே அற்புதமான அதிர்ஷ்ட மாற்றங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்படுத்த போகின்றன. மாதம் முழுவதும் உங்களுக்கான புதிய அதிர்ஷ்டங்களை உண்டாக்க போவது விரயஸ்தானத்தை விட்டு வெளியேற போகிற ராகு பகவான் ஒருவரே. அதோடு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதியான சூரியன் உச்சமடைந்து ராசிக்குள் நிற்கிறார். ராகு கேது கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் 2வது வாரத்திலிருந்து வந்தமர இருக்கிறார்கள். பல வகையிலும் மாற்றங்களை அதிர்ஷ்டங்களை எதிர்பாராத வகையில் தருவதற்காகவே உங்கள் ராசிக்கு அனைத்து கிரகங்களும் அதிர்ஷ்டத்துடன் வரிசை கட்டி நிற்கின்றன. இது மட்டுமல்லாமல் லாபராசியில் சனி பகவான் இருப்பது அனைத்தையும் எளிதாக சாய்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. எனவே உங்கள் போராட்டம் எல்லாம் ஓய போகிறது. குடும்பத்திற்குள் தொடரும் அனாவசிய தொல்லை தொந்தரவுகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கிய நிலைமையில் அனுபவித்த கஷ்டங்கள் தீரும். வீண் விரயம் நஷ்டம் அனைத்திற்கும் முடிவு ஏற்படும். பணம் காசு சரளமாக புழலும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பரஸ்பரம் மாதம் தொடங்கி 6 தினம் கடந்த பிறகு அதிகரிக்கும். போட்டி பொறாமை எதிரி எதிர்ப்பு விஷயங்கள் எது வகையில் நீடித்துக் கொண்டிருந்தாலும் இம்மாதம் 11ஆம் தினத்திற்கு பிறகு தீரப்போகிறது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் நல்லபடியாக நகரும். ஊதிய பிரச்சனைகள் மாத மத்தியில் தீரும். பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகைகள் தாமதிக்காமல் கைக்கு வரும். தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்களில் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் நிறைவேறும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் மனநிறைவாக பூர்த்தியாகும். அனைவருக்கும் எதிர்பாராத பெரிய தொகை பரிசு, பணம், ஆதாய வரவுகள் காத்திருக்கிறது. சனி கிரகம் தான் இருக்கும் ராசியிலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்க்கும். மீன ராசியில் இருக்கும் சனி கிரகம் தனது 3ஆம் பார்வையால் உங்களின் மேஷம் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பத்தை குறிப்பிடும் 2வது ராசியான ரிஷபராசி பார்க்கின்றது. ரிஷபராசி அதிபதி கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனிக்கு நட்பு கிரகம். இதனால் பல விதமான நன்மைகளையே தரும். சனியின் 3ஆம் பார்வையால் தொழில், உத்தியோகம், லாபத்தையும் வருமானத்தையும் பண வரவையும் தரும். வீடு கட்ட, வாங்க, பழைய வீட்டை பராமரித்து புதுப்பிக்கலாம். தங்கம், வெள்ளி, வைரம் என ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனங்கள் அமையும். நிறைய பணம் உள்ளவர்கள் திருமண மண்டபம், வணிக வளாக கடைகள் கட்டி வாடகைக்கு விட செய்து வருமானத்தை உண்டாக்கி கொள்ளலாம். தொழில், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைந்து விடும். மனைவியின் யோகம் செயல்படும் காலம். மனைவியால் நன்மைகள் உண்டாகும். தொழில், உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் தொழிலில் உயர்வை அடைவீர்கள். சனியின் 6ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கின்றது. ஜோதிட நூல்களில் சூரியன் மகம் சனி கிரகம் என்றும் இரண்டும் பரஸ்பரம் பகை கிரகங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12 ராசிகளில் சூரியனுக்குரிய சிம்ம ராசிக்கு எதிர்நிலையாக சனியின் ராசி 7வது ராசியாக மகரமும் 8வது ராசியாக கும்பமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தந்தை மகன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். சனியின் 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10வது ராசியானதும் தனது சொந்த வீடான மகர ராசி பார்க்கின்றது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10வது ராசியான மகர ராசி. மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்ச வீடு தற்போது சனி இருக்கும் மீன ராசிக்கு மகரம் 11வது ராசி. 10ஆம் பார்வை உழைப்பால் உயர்வும் பெருமையும் உண்டாகும். பிறர் ஆதரவு உண்டாகும். அரசு சம்பந்தமான உத்தியோகம் செய்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல உயர்வு உண்டாகும். அரசியல் முதல்வர் பதவி அடைந்தவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசிகளில் சனி இருக்கும் போது பிறந்தவர்கள் தான் அதிகம் பேர் இருக்கின்றார்கள். அரசியலில் பதவியை இழந்தவர்கள் திரும்பவும் பதவியை அடைய நேரும். அதே போன்று
உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும். 10ஆம் பார்வையில் உங்கள் தொழில் பதவி உத்தியோகம் உயர்வை தருவார் சனி பகவான். புத்தியால் செயல்பட்டு அடைந்து கொள்வது உங்கள் பொறுப்பு. மேஷராசி அன்பர்களே, உங்கள் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது நல்ல வருமானத்தை குறிக்கிறது. சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் சனி பகவானுடன் இணைகிறார். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெறலாம். சுக்கிரனும் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புள்ளது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இருக்கும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இது. கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்வை அளிக்கும் நல்லவரன் அமையும். பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் உச்சபலம் பெற்று திகழ்வதாலும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதாலும் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ளன. மேலதிகாரிகளின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட பொறுப்புகளில் உற்சாகத்தை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற மாதம் இது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேஷ ராசியினருக்கு சலுகைகள் உயரும். மேஷராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தில் வீரியம் நிறைந்த இரு கிரகங்கள் இணைந்து அரிய வாய்ப்புகளை குறிக்கின்றது. உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் இது. புதிய கிளைகள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு நல்ல தருணம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். பலருக்கு குடும்பத்தில் உருவான கருத்து வேற்றுமையும் மன ரீதியான பிரச்சனைகளும் நல்லபடியாக தீரும். சினிமா துறையினருக்கு தயாரிப்பாளர்களின் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கு உயரும். அரசியல் தொடர்புகள் கை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே, அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலை கொண்டுள்ளன. கட்சியில் செல்வாக்கு ஓங்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துகளுக்கு செவி சாய்ப்பார்கள். உங்கள் ஆதரவை தேடி பிற கட்சியினர் போட்டியிட்டுக் கொண்டு வருவார்கள் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மேஷராசி அன்பர்களே, மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் முழுவதும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. ஆதலால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் மேம்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில விருப்பம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க திட்டங்கள் இப்பொழுதே வகுக்கலாம். மேஷராசி அன்பர்களே, விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விவசாய துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். ஆயினும் சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கின்றனர். வயல் பணிகள் கடினமாக இருக்கும். ஓய்வின்றி உழைக்க நேரிடும். இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும். மேஷராசி அன்பர்களே, பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். பெண்மணிகளின் நலனுக்கு அதிகாரம் கொண்ட குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றனர். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் உற்சாகத்தை தரும். திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்லவரன் அமையும். வேலைக்கு முயற்சி செய்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, அனுகூல நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், சித்திரை, சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம் மற்றும் ரேவதி. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 17, 19, 21, 23, 27, 28. மே மாதம் 1, 2, 4, 5, 7, 9, 11, 12, 13. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான சித்திரை மாத பரிகாரங்கள். இம்மாதம் ஸ்ரீ கேது கிரகத்திற்கும் செவ்வாய் பகவானுக்கும் பிரதி பரிகாரம் செய்து வழிபடவும். தொடர்ந்து ஸ்ரீ குரு பகவான் காயத்ரி சொல்லவும்.